வணக்கம் மக்களே, இன்னைக்கு டர்ஃப் விக்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாடி. ஐபிஎல் வந்து வைபாய்க்கு விட்டு நம்மளை வந்து இங்கே எடுத்துன்னு வந்துச்சு. இது நல்லா இருக்கு, பூந்தமல்ல இருக்கு இந்த இடம். சரி, தனியாக வர முடியாது, நானும் என் பையனும் வர முடியாது. அதனால வந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்தோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு. ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஆடணும்னு ஆசை. நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து இங்கே பூந்தமல்லியே இந்த இடம் இருக்குது. வரணும்னு நினச்சேன். 2 பேர் வந்து என்ன பண்ண முடியும். சரி, பையனோட வந்து இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் வேறு இருக்குது. அந்த வைபோட அப்படியே வந்துட்டோம். 2 மேட்ச் தான் ஆடணும். 2 மேட்ச்லேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். லாஸ்ட்டாக பேசலாம், எல்லாம் வாங்க பேசு. எப்படி இருக்கு இந்த இடம்? எப்போ எத்தனை நாள் வரேன் இங்கே? ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் எல்லாம் சண்டே வந்துடலாமா? இல்லை நம்ம டீம் அப்படியே வந்துடலாம். இது செக்-இன் போடலாம்ல. என்னடா போல்டு பாலிங் சிங்கம் களை இறங்கிருச்சு. டச் இருந்தது. ரொம்ப வருஷம் ஆச்சு. நீயாப்பா நீ வந்துரு. எத்தனை பால்? நீ ஆடு.
11 score. பேட் அவுட் 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 பால் நோ ஏண்டா நீ யார் டீம்டா நீ பைத்தியமா டேய் என்னடா நீ சேம் சைடு கோல் போடுற பவர் கீப்பிங் டேய் இல்ல அவன் கீப்பரே இல்ல வழி போக்க அவன் நாங்க ரெண்டு பேரும் ஆடுறோம்னா அதாகப்பட்டது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ரூல்ஸ் படி பவர் கீப்பிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதனால தான் நான் நின்னேன். பவர் கீப்பிங்னா பேட்டிங் டீமே வந்து கீப்பிங் நிக்குது. அவங்க வந்து கேட்ச் பண்ணாலும் பிடிக்கணும், ஸ்டப்பிங்னாலும் வரணும். அதான் நான் பண்ணேன். இல்ல வர வரோம் விழுந்து ஃபீல்டிங் பண்றோம். விழுந்து ஃபீல்டிங் ஒண்ணுதான் பொறுமையா ஒண்ணுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.